இந்த கோவில் வந்துட்டு திண்டுக்கல் மாவட்டத்துல இருக்கு. நாங்க போலிமனூர்ல இருந்து வந்திருக்கோம். இது வந்து சின்ன வயசுல சின்ன கல்லுல இருந்து பெருசா வளர்ந்துருக்கு. தானா வளர்ந்து தாளமண்டை கருப்பணசாமின்னு சொல்லுவாங்க. இது ஆடி 18 வந்து நல்லா சிறப்பா இருக்கும். வருஷம் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். இங்க கிடா வெட்டு நடந்துகிட்டே இருக்கும். இது 16 பாத்தீங்கன்னா மேல வந்து கிருஷ்ணன் இருக்காரு, பச்சைமலைன்னு சொல்லுவாங்க. 16 ஆடி 16 அன்னைக்கு வந்து அங்க போயிட்டு வருவாங்க, தீர்த்தம் எடுத்துட்டு வந்துட்டு 17 அன்னைக்கு வந்து இங்க கிடா வந்து எல்லாருமே வந்து வேண்டுதல் வந்து முறையிட்டு அவங்க சாமி உத்தரவு கொடுத்தாதான் கிடா வெட்டுவாங்க. வெட்டிட்டு 18 அன்னைக்கு இங்க வந்து நல்லா பண்டி நடக்கும். எப்பயுமே இங்க கோயில்ல விசேஷமாவே இருக்கும். இங்க கருப்பசாமி பாத்தீங்கன்னா நமக்கு வந்து லிங்க ரூபத்துல இருப்பாரு. இது வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா இங்க ஆடு மாடு மேய்க்கிறவங்க பாத்தீங்கன்னா இந்த அருவா மாதிரி வச்சு இடத்த சுத்தம் பண்றப்ப பாத்தீங்கன்னா இந்த கருப்பசாமி வந்து தோன்றிருந்தாரு. இதுதான் இந்த கருப்பசாமியோட வரலாறு. நல்ல துடியான தெய்வம். வேண்டுவங்களுக்கு வேண்டுற வரம் நல்லா கொடுத்துட்டு இருக்காரு. பிள்ளை வரம் நிறைய வேண்டிட்டு இருக்காரு. எங்களுக்கு பாத்தீங்கன்னா 1.5 வருஷம் ஆச்சு, கல்யாணம் ஆகி குழந்தைகளே இல்லை. இப்போ வந்து வேண்டிட்டு போனோம். இடையில நம்ம அமாவாசைக்கு வந்து இங்க விசேஷம். இப்போ பாத்தீங்கன்னா இப்போ 3 மாசம் இருக்காங்க. நல்லபடியா அந்த மாதிரி துடியான தெய்வம். எங்க குலதெய்வமே இதுதான். ஆனால் இந்த தோத்தான்லாய்க்குங்குளம் இருக்கக்கூடிய கருப்பணசாமி கோயில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 ஆண்டுகளுக்கு மேல்பட்டு இந்த கோயில் என்பது நிலைச்சு நிற்குது. தானாக வளர்ந்த கருப்பணசாமினால மக்கள் மத்தியில் வந்து மிகப்பெரிய புகழ் பெற்றுக்கிட்டு இருக்கு. வேண்டிய வரங்கள் என்பது எல்லாத்துக்கும் வழங்கிக்கிட்டு இருக்கிறதுனால எல்லா பேரும் விரும்பி வணங்கி வந்து வருஷத்துக்கு வந்து ஆடி மாதத்தில் ஒரு 300 கடை வந்து இலவசமாக கொடுத்து அன்னதானங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 15,000 பேர்த்துக்கு வந்து ஆடி 18 அன்னைக்கு வந்து காலை 7 மணிக்கு ஆரம்பித்து 9 சாயங்காலம் வந்து 5 மணி வரைக்கும் வந்து அன்னதானமாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இதுக்கு சீரஞ்சிறப்பு எல்லாம் வழங்கி மக்களுக்கு மிகப்பெரிய நன்றி. அதாவது எங்கள் முன்னோர்கள் வைத்து கும்பிட்ட, அதாவது சுயம்பு தானா வளர்ந்த தாளமலை கருப்பையா ஆணி மாதம் 1ஆம் தேதியே மாலை ஓட்டு 48 நாளைக்கு விரதம் இருந்து மக்களுக்கு கேட்ட வரம் கொடுக்க கருப்பணசாமிகள். இது வந்து அவங்க வேண்டுதலுக்கு கடாய் கொடுத்து எல்லா மக்களுக்கும் 17 அன்னைக்கு கடாய் வெட்டி 18 அன்னைக்கு பொது அன்னதானம், ஆண் பெண் அத்தனை பேரும் சாப்பிட்ற மாதிரி விருந்து. யார் வேணுனாலும் வந்து சாப்பிட்டு போகலாம். 300 கடாய் வசூலாகும். அதை வெட்டி நாங்கள் பொது அன்னதானமாக எல்லா மக்களுக்கும் ஆண் பெண்ணுன்னு இருபாலாக இருக்கும். சுற்று வட்டாரத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும், வெளி மாவட்டத்திலிருந்து நிறைய பேர் வருவாங்க. வந்து கேட்ட வரம் அப்படியே என்ன குழந்தை பாக்கியமா என்ன பிரச்சனைகளா இருந்தாலும் தீர்த்து வைக்கும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.